பிரைஸ் லார்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா விட்னஸ் நம்பர் 3, அதாவது ஆஸ்டின் அங்கிள் அப்படின்ற ஒரு அங்கிள் வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். ஸோ அவர் வீட்டு வாசலில் தான் நான் இருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம அவரை தான் இன்டர்வியூ எடுக்க போகிறோம். அவருடைய ஜேர்னியும் அவர் எப்படி ஆண்டவருக்குள்ளே வந்தாருன்றதை அவர் வாயாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவர் வீட்டுக்கிட்ட போகலாம். யாரு? Hi Steven. Hi அங்கிள். What are you doing man? Come. வாங்க. அங்கிளை பார்த்தாச்சு. இவர் தான் ஹாஸ்டின். இவர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு ஊழியத்தை பண்றாரு. இவருக்கு ஒரு சாட்சி இருக்கு. இந்த சாட்சி பார்க்கறதுக்கு முன்னாடி அவர் உள்ள என்னென்ன அவர் பண்றாருன்றத நம்ம உள்ள அவர் வாயில தெரிஞ்சுக்கலாம். இன்ட்ரோ எனக்கு இன்ட்ரோ கொடுங்க. உங்களை பத்தி சொல்லுங்க. நிறைய தெரிஞ்சுக்கணும். ஓகே வாங்க பார்க்கலாம். பெயிண்டிங்லாம் பயங்கரமா இருக்கு இந்த இடத்துல. எப்படி? இது just one talent. Okay. Handle with the talent. ஏதோ மைண்ட்ல வந்தேன்னா இது நான் மியூசிஷியன். அது கீபோர்ட் போட்டு அப்படியோ. ஓ, இது நீங்க எல்லாமே ஓனா பண்ணது நீங்களே? ஆமா, கீபோர்டு. அப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், வைஸ் மென் ஃபாலோ ஜீசஸ். வைஸ் மேன் என்ன தெரியும்ல, புத்திசாலி. ஓகே நம்மெல்லாம் ஒரு டைம்ல முட்டாளு. பட் ஆண்டவர் அவர் பின்னால போனா புத்திசாலி ஆச்சு. சரி, அதுக்குன்னு இந்த 3 wise men போட்டு அவங்க அந்த ஸ்டார் ஃபாலோ பண்றாங்க. ஜீசஸ் எங்க இருப்பாரு? ஓ, ஜீசஸ் ஃபாலோ பண்ணா அதான். ஓகே, பட் ஜஸ்ட் ஒரு அவங்க அந்த போட்டி they had that kind of a faith. அந்த விசுவாசம் இருந்தது. அங்க போய் இயேசு ஆண்டவர் பிறந்து இருக்காரு, அங்க போய் பார்க்கலாம். ஏன்னா எல்லாரும் நினைச்சாங்க இயேசு ஆண்டவர் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல கிராண்டா கிங் ஆஃப் கிங்ஸ் சொல்றாங்க. ஏன்னா கிங்ஸ்னா ராஜாக்கள் இருக்கிற இடத்துல ராஜா. பட் கடைசியில போனா மாட்டுக்கோட்டை எல்லாம் எவ்வளவு பெரிய இது பாருங்க. அப்புறம் இது ஒரு மீன். எனக்கு மீனாலாம் ரொம்ப பிடிக்கும். ஓ, நீங்க பார்த்து இருப்பீங்க. ஆமா, வெளியே ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குது. ஆமா. சோ மீன்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெட்ஸ் மேல அவ்வளவு உங்களுக்கு பிரியமா? பெட்ஸ். அப்புறம் மியூசிக் நம்ம இதெல்லாம் பழைய சிடி. சரி, வேஸ்டா போதுன்ட்டு அட்லீஸ்ட் 7th போட்டோம்னா கொஞ்சம் ஓகே ஷோவா இருக்கும். சோ இதெல்லாம் உங்களோட ஓன் கிரியேட்டிவ் எல்லாம்? ஓன் கிரியேஷன். ஓகே. This, I mean, you don't have to, whatever comes to your mind, if you do it. ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். ஓகே அங்கிள். Worship God is very important because கர்த்தர் ஆராதிக்கும் போது நம்ம ஆவி வேற ரூட்ல போவோம். ஓகே, புரியுதா? ஓகே. புரியுதா? புரியலையா? புரியுது. என்ன சொல்ல வரீங்க? புரியுது. வேற ரூட்ல போயிடும் சொல்ல வரீங்க. சோ நம்ம வேற ரூட்ல இருக்கோம். ஆனா நம்ம ஆராதிக்கும் போது அந்த பரிசுத்த ஆவி நம்மளுக்கே தெரியாது. He will come into us and redefine. He will reform. நம்ம செய்யறது கெட்டதில் எல்லாம் நம்மளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். ஓகே, என்னடா இந்த மாதிரி செய்யறோம். ஆண்டவர் சண்டே சர்ச்ல போய் ஹல்லேலூயா சொல்றோம். அப்புறம் திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை ஹல்லேலூயா. பழைய ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, பழமொழி கூட ஒண்ணு சொல்லுவாங்க, பழைய குருடி கதவை திரடின்னு. அந்த மாதிரி தான் நீங்க சொல்ற மாதிரி. சோ நானும் அப்படி இருந்தேன். பட் இன்னைக்கு நீங்க அப்படி இருந்தீங்க உங்க பாஸ்ட்ல? ஆமா. ஓ, சனிக்கிழமை ஃபாதர் நான் இது மாதிரி பாவம் மன்னிப்பு. ஆமா, பாவ மன்னிப்பு கேட்பாங்க. ரொம்ப பாவம் இருக்கும் எனக்கு. அதே மாதிரி நான் உண்மை சொல்றதோட பொய் சொல்வேன். ஓ, அது சொல்லலாமா? நான் நேற்று சொன்னது. ஆமா. நம்ம குழாலம் போய் திருடுவோம் சர்ச்ல. குழாலம் திருடிட்டு கஞ்சாக்கு போய் வித்துறோம். ஐ வாஸ்
ட்ரக் அடிக்ட். ஓ ஓகே ஓகே ஓகே. ஸோ சன்னிக்கு நம்ம எப்படி போய் அந்த ஃபாதர் கையில உண்மை சொல்ல முடியும்? போய் தான் சொல்லி ஆகணும். கரெக்ட். நம்மள ஏதாவது நினைச்சிருவாரோன்ற ஒரு இதுல. ஸோ தட் வே தென் ஒன் டே காட் டோல்ட் மீ, யார் தம்பி நீ என்ன வந்து சீட் பண்ற, மனுஷன் வந்து சீட் பண்ற, you're cheating yourself. நீயே வந்து அதாவது what can I say, you yourself are cheating yourself, your own self. உன்னை நீயே ஏமாத்திக்கிற. ஸோ ஆண்டவர் வந்து வர்ஷிப் பண்ணும்போது அப்படியா ஓகே அந்த ஒரு வசனம் இருக்கு, the word of God, ஏப்ரோ 4:12. தெரியுதா இல்லையா? சரி, கத்துக்காது. எல்லாத்துக்கும் தலையாடுறது ஏன்னா நம்மளுக்கு தெரியல. ஓகே ஓகே அங்கிள், எனக்கு என்னன்னா அந்த லாஸ்ட்ல இருக்க எண்ட் டைம் ஹார்வெஸ்ட் சர்ச்னு இருக்கு. இது வந்து இந்த லோகோவே டிஃபரெண்டா இருக்கு. இது என்ன இது சொல்றீங்களா? பெயிண்டிங் காமிச்சிட்டேன் முதல்ல. பெயிண்டிங் போயிடலாமா? ஆமா, ஓகே பெயிண்டிங் போயிடலாம் வாங்க. ஐயோ அங்கிள் இருட்டா இருக்கு, லைட் இருக்கா? டெவலப்டு. ஓகே. ஸோ இது வந்து அது என்டர் பத்தி சொல்றேன். இது வந்து நான் வேலை செய்யற இடம். ஓ நீங்க ஒர்க்? ஆமா. இது வந்து ரிக் ட்ரில்லிங் பண்றோம் பாரு. ஆமா ஆமா. கடல்ல இந்த கடல்ல இந்த ஆயில்லாம் எடுப்பாங்களா? கடல்ல ஆமா, ட்ரில்லிங் பண்ணி நம்ம எண்ணெய் கேஸ் எல்லாம் நிறைய பேர் 2 சிலிண்டர் வீட்டுல வச்சோன்னா பயப்படுறாங்க. நம்ம இத்தனை 1000 கணக்கு சிலிண்டர் மேல உட்காந்து ட்ரில் பண்றோம். 12 hour. அந்த டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இந்த இடத்துல இங்கிருந்து இது வரைக்கும் வந்து 90 அடி இருக்கும், 100 அடி. அங்க என் விரல் மாட்டிக்கிச்சு. ஓ ஒரு விரல் கூட உங்களுக்கு இல்ல? விரல் மாட்டிட்டு அப்படியே பாருங்க, விரல் இல்ல பாருங்க. அப்படியே அந்த 10 டன் பிளாக், அந்த பிளாக் அது அப்படியே வலிச்சுன்னு போயிடுச்சு. 10 டன் அங்கேயே போயிட்டு இருப்பேன். ஓ அங்கேயே செத்துட்டு இருப்பேன். அந்த இடத்துல வந்து ஒட்டினா கடவுள் ஞாபகம் வந்துச்சு. ஐ ஷாட் ஜீசஸ். இப்படி இங்க பெல்ட் வந்து இங்க வலிச்சிட்டு இருக்கு, நான் தொங்கிட்டு இருப்பேன். இந்த பெல்ட் ஆகுதுன்னா அங்கிருந்து தொங்குவேன். அப்புறம் இது எவ்வளவு நேரம் ஆகும் போகுது, ஸ்டக்குன்னு புட்டுக்கும், கீழே விழுந்து சாப்பிடணும் தான். அப்புறம் ஜீசஸ் சொன்னாரு, டோன்ட் வரி, இன்னும் 9 விரல் இருக்கு. You still got 9 fingers, I will use you. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரு. ஆமென். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரு. இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரு. தெரியும்ல பாடு? தெரியும். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரு. புது பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். புது பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்த்திடுவேன். பாடுவோம். அல்லேலூயா.